அவங்களே இன்னைக்கு தானா வந்துடுவாங்க. எனவே கட்டாயப்படுத்தாம இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் சரி மகிழ்ச்சிகளுக்கு தித்திக்கும் தமிழின் சொந்தங்களான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஓங்கிய புகழும் சிறப்பான செல்வமும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 3ஆம் நாள் 2022ஆம் வருடங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிற்பகல் 3:09 வரை சதுர்த்தி அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள சூப்பரான சூழ்நிலை இருக்குங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் நல்ல நன்மைகளை தரும். மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால ராசியில் குரு அமர்ந்துள்ளார். இது நமக்கு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. இந்த எல்லா கிரக அமைப்புகளும் சேர்ந்து இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகுந்த புகழை உங்களது பொது வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை உங்களுக்கு அமைத்து தருங்க. உங்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பு வாய்ந்த நல்ல புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளும் கூட இன்னைக்கு சொல்லலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் கூட பண வரவுகள் உண்டு. இன்றைய தினம் அசையா சொத்துக்கள், ஏதாவது ஒரு வீடு, மனை, தோட்டம், தோப்பு என ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குது. எனவே அதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எனவே அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்கக்கூடிய வகையில் நீங்கள் நகைச்சுவை காணப்படுவீங்க. மேலும் நல்ல ஒரு நன்மைகளை செய்வீங்க. அடுத்த ஒரு நலனில் இன்னைக்கு நீங்க ரொம்ப அக்கறை அதிகமா எடுத்துக்குவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு மனநிலை இருக்குங்க. பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாகவும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்காலத்திற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை தருவதாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது கோபம் மற்றும் டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட உதவி வாங்கினாலும் நன்றி தெரிவித்துக் கொள்ள மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை, மன அழுத்தத்தை உள்ளேயே அடக்கி வைக்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. அடிக்கடி பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு உதவிகரமா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சம்பளம் வரல அப்படின்னா பண தேவைக்காக நீங்க கொஞ்சம் கவலைப்படலாம். யார்கிட்டயாவது கடன் கேட்கலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் ஏற்பட்டு உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் சரி செய்து விட உதவிகரமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது நண்பர்களுடன் இன்றைய தினம் ஜாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியுடன் உலாவக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. நீங்க மற்றவங்க கூட இல்லாம தனிமையில இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை மாதிரி ஆயிருங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு விரும்பிய வேலைகளை இன்றைய தினம் செய்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம கூட போகலாம். இன்றைய தினம் உங்களுக்கு தனிமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க. எனவே இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட அல்லது குடும்ப உறுப்பினர்களோட இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி யாரிடமும் நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையிடமோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் இன்றைய தினம் கட்டாயப்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்க. மாறாக இன்னைக்கு நீங்க இனிமையாக பேசி உங்க பிளானை இன்னைக்கு நீங்க சக்சஸா பண்ணிக்க முடியும். எனவே அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சுவாரஸ்யத்தை கூட்டக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னா
அதாவது உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலரோ அல்லது வாழ்க்கை துணையோ உங்ககிட்ட பேசல அப்படின்னா அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. கண்டிப்பா அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை தானாகவே மாறிடுங்க. எனவே அவசரப்படாம இன்றைய தினம் ஹேண்டில் பண்ணுங்க. சூப்பரான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட பாத்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம தினசரி நம்ம வீடியோக்களை நோட்டிபிகேஷன் மூலமா பெற கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். தினசரி நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5 நம்பர் 5 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல யார் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மனசுல வந்து புதுவிதமான சிந்தனைகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல சிந்தனைகள் ஒரு புதுவிதமான கோணத்துல ஏற்படும். உத்தியோகம் நிமித்தமான பணிகள்ல உங்களுக்கு நல்ல உயர்வான மேன்மையான சூழ்நிலை உங்களுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு காத்திருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு சில நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. புதிய விஷயங்களை டெக்னிக்குகளை கத்துக்கக்கூடிய சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல நீங்க ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை விற்கிறதோ இல்லை வாங்குறதோ நீங்க முயற்சி பண்ணலாம். யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் இருக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சுகதுக்கங்களை ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதி பெருகும். நன்றி நண்பர்களே. நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Once again thank you friends and have a wonderful day.